அமித்தோட ஒய்ஃப் உண்மையிலே சொல்றேன் எல்லாத்தையும் பயங்கரமா ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. போட்டு எல்லாரையும் வெளாசுன்னு வெளாசுறாங்க. குறிப்பா பார்வதியை என்ன கும்முறாங்கன்றீங்க. இன்னொரு சைடுல கானா வினோத் வந்து பயங்கரமா புகழ்றாங்க. நம்மளே எதிர்பார்த்தது தான். ஏன்னா கானா வினோத்துக்கும் அமித்துக்குமான அந்த ரேப்போ இருக்குல்ல, ரெண்டு பேருக்கும் ஒரு பயங்கரமான பாண்டிங் உண்மையில நல்லா இருந்தது. ஸோ அதை வந்து பயங்கரமா ஒரு சைடில் பாராட்டுறாங்க. இன்னொரு சைடில் பார்வதியை கிழிச்சிட்டாங்க. ஆக்சுவலாக உண்மையிலே கிழிச்சு தொங்க விட்டாங்க. இவ்வளோ நாளா டேரக்டா இது வரைக்கும் யாரும் இப்படி சொன்னதில்லை. மூஞ்சிக்கு நேராக பார்வதியை உட்கார வச்சு இந்த மாதிரி சொன்னது இருக்குல்ல. உண்மையிலே சொல்றேன், இதுக்கப்புறமாவது அவங்களுக்கு கொஞ்சம் புரியட்டும். இந்த கேம் மட்டுமே வாழ்க்கையில் அப்படின்றது புரியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். என்ன மேட்டர் அப்படின்றத டீடைல்டா பார்க்கலாம். ஓவராலா இப்போ ஹாட்ஸ்டார்ல ஒரு ப்ரோமோ ரிலீஸ் பண்ணிருப்பாங்க. நான் தான் சொன்னல, வீட்டுக்குள்ள வரது இவனுக்கு ஒரு ப்ரோமோவும் வீட்டுக்குள்ள பேசுறது ஒரு ப்ரோமோவும் போடுறானுங்க. இதுதான் ஸ்ட்ராட்டஜி. இப்போ பார்த்தீங்கன்னா அமித் ஃபேமிலி வீட்டுக்குள்ள வர்றாங்க, வரது வந்து ப்ரோமோவை போடுறாங்க. இந்த ப்ரோமோவில் பார்த்த வரைக்கும் அவர் போய் ஒரு டாஸ்க் விளையாடுறாரு. அதாவது அந்த டாஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி அந்த இதில் படாமல் போர்டில் படாமல் அந்த டீஸ்பூனில் பாலை வச்சு கொண்டு போகிறது. ஸோ இந்த டாஸ்க் வந்து ஒரு சப்ப டாஸ்க் தான் வச்சுக்கோங்களேன். டாஸ்க் மேட்ரு இல்லை. இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் வச்சு அவங்க ரெண்டு பேரும் உட்காந்து பேசுனதை நம்ம ஃபஸ்ட்டு ப்ரோமோவில் பார்த்தோம். அதுக்கப்புறமா எல்லாரையும் உட்கார வச்சு வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றா பேசிட்டு இருக்காங்க. மொத்த பேரை பற்றியும் ஒவ்வொரு ரிவ்யூ கொடுத்துட்ருக்காங்க. நீங்கள் இப்படி ஆடுறீங்க அப்படி ஆடுறீங்க அப்படின்ற மாதிரி. அதுவும் சபரிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஓப்பனாகவே சொல்லிட்டாங்க, தயவு செஞ்சு கொஞ்சம் ஆடி தோலடா, ஒரு மாதிரி உம்முனே இருக்காத கம்முனே இருக்காத, தயவு செஞ்சு எதாவது ஆடி தோல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. சபரி இதுக்கப்புறம் இதெல்லாம் கேட்டு அவங்க வீட்லையும் அதை தான் சொல்கிறாங்க, இவங்களும் அதான் சொல்கிறாங்க. இதெல்லாம் கேட்டு எதாவது பண்றாரா அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கணும். மற்றபடி ஒவ்வொருத்தருக்கா பாயிண்ட் சொல்லிக்கிட்டே வந்தாங்க. அதில் கானா வினோத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பாராட்டி தள்ளிட்டாங்க. இந்த மாதிரி என் புருஷனுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் கிடைச்சதால ரொம்ப பெரிய விஷயம். அவர் முன்னாடி சொன்னது இல்லாமல் தனியாகவும் அமைத்து இருக்கும் போது, டே கானா வினோத் ஃப்ரெண்ட்ஷிப் விட்டுறாத, அவ்வளோ அழகாக இருக்குது நீங்கள் ரெண்டு பேரும், உங்கள் ரெண்டு பேரும் ஒருத்தர் விட்டு கொடுக்காம ஒரு மாதிரி நல்லா இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் விஷயம் என்ன தெரியுமா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் கானா வினோத்துக்கும் அமித்துக்கும் சரியான சண்டை. அதாவது கானா வினோத் வந்து அமித்தை கலாச்சதுன்னு சொல்லிட்டு அமித் வந்து பிடிச்சி ஏறுன்னு ஏறிட்டாரு. சண்டை போட்டு வித்தின் ஒரு 1 hour இருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா ஃபேமிலியே வந்தாங்க. ஸோ அதை அவங்க பார்த்துருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். பட் அந்த சண்டை பெரிய அப்படி சொல்லி ரொம்ப பர்சனலாக கொண்டு போல. பட் ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதில் கூட அமித் கேட்டிருப்பாரு, இவனுக்கு நான் வந்து இது பண்ணணும்னு நினச்சிருப்பானா, துரோகம் பண்ணணும்னு நினச்சிருப்பானா, இவனை பற்றி தப்பாக பேசுவேன்னு இவன் சொல்கிறானா, அப்போ நான் அப்படி பேசுகிறாளா, அவனை பற்றி அதுவும் அவனை எனக்கு எவ்வளோ பிடிக்கணும் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியல அப்படின்னு நம்ம பேசியிருப்பாரு. ஸோ அப்பயே கிளீனாக தெரியும் கானா வினோத் அமித் இவங்க ரெண்டு பேருக்குள்ள பாண்டிங் வந்து பயங்கரமாக இருக்குது அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். ஏன்னா கானா வினோத் ஒரு பக்கம் கலாய்க்க அமித்தும் பார்த்தீங்கன்னா அது ரொம்ப ஸ்போர்ட்டிவாக எடுத்துக்கிட்டாரு. இனிஷியலாக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா லைவ் பார்க்குறவங்களுக்கு தான் தெரியும், 1 hour ஷோவில் அது வரவே வராது. அமித் வந்து பார்த்தீங்கன்னா என்னதான் கலாய் வாங்கினாலும் சரி பெருசாக கானா வினோத்துக்கு ரியாக்ட் பண்ண மாட்டார். இவரும் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி கலாச்சிக்கிட்டு இருப்பார். அவருக்கு ஒன்றுனா வந்து நின்று பேசுவார், இதெல்லாம் பண்ணிக்கிட்டே இருந்தார். ஆனால் 1 hour ஷோவில் இது எதுவுமே வராது. லைவில் பார்த்த வரைக்கும் சொல்கிறேன், உண்மையிலே இவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு ரிலேஷன்ஷிப் நல்லா தான், அந்த ஃப்ரெண்ட்ஷிப் வந்து சூப்பராக இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இதை வந்து அவங்க ஒய்ஃப் பாராட்டுறாங்க. இதுக்கப்புறம் பார்வதி கிட்ட வராங்க. பார்வதி இதை பாருமா, அதாவது எல்லாருக்கும் சொல்லிக்கிட்டே வராங்க. அந்த வகையில் பார்வதி கிட்ட வராங்க. வந்து இந்த மாதிரிமா பார்வதி, அதாவது இந்த கேம் மட்டுமே லைஃப் இல்லை, உனக்குன்னு ஒரு கேரக்டர் ஒன்று இருக்குது. இந்த கேமுக்காக அதை முதல் ப்ரோமோவில் சொன்னாங்களே, அது அவங்க முன்னாடியே சொல்லிட்டாங்க டைரக்டாவே, இந்த கேமுக்காக உன் லைஃப்னு ஒன்று இருக்கு, அதை வந்து இது பண்ணிட்டு போற, அதாவது இந்த கேம்ல எந்த எக்ஸ்ட்ரீமுக்கும் போய் பண்ணலாம் நீ ஒன்று பண்ற, அது அப்படி பண்ணாத, அது வந்து அந்த அளவுக்கு வராது. ஏன்னா இங்க பர்சனல் கேரக்டர் ஒன்று இருக்கு. ஸோ அதுதான் இந்த கேமு, அதனால அதை வந்து நம்ம லூஸ் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ இதை வந்து உண்மையிலே சொல்றேன், இது வரைக்கும் இவ்வளோ டைரக்டா பார்வதி கிட்ட பொறுமையாக வந்து யாருமே சொல்ல, அவங்க சொல்லியிருக்காங்க. இதுக்கப்புறமாவது பார்வதிக்கு அது புரியுதா இல்லையான்னு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஏன் சொல்லுங்க, ஏன்னா இதில் வந்து பார்வதி கேமர்ரான்னு சொல்லிட்டு அவங்க பிஆர் டீம் என்னதான் முட்டு கொடுத்தாலும் நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், ஒரு கேரக்டரா, ஏன்னா அவங்க வந்து நானா இருக்கேன்னு சொல்கிறாங்க. அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு கேரக்டர் அது எல்லாருக்கும் பிடிக்குமா? அதாவது இந்த ஷோவில் வந்து ஏதோ ஒரு கண்டென்ட் வருது, அவங்க மூலமா ஒரு சண்டை வருது, கேஸ் வருது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பாராட்டுறீங்க. அந்த மாதிரி ஒரு கேரக்டர் உங்கள் வீட்டில் தூக்கி வச்சு, எங்கள் வீட்டில் வந்து என் அக்காவா, என் தங்கச்சியா, இல்லை என் பொண்டாட்டியா பார்வதி அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தில் உங்களை வச்சு பார்க்க முடியுமா? எல்லாம் தெரிச்சு ஓடிடுவீங்க. ஸோ அப்படி வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கேரக்டர் ரொம்ப டேமேஜ் ஆகிட்டே இருக்கு. வெளியே அது அவங்களுக்கு வந்து ரொம்ப தப்பாக தான் போகும். ஆனால் பார்வதி அதுக்கெல்லாம் கவலைப்படுவாங்களான்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் கஷ்டம் தான். ஏன்னா யூடியூப் சேனல்லே இல்லாத அட்ராசிட்டி பண்ணிட்டு தான் இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இருந்தாலும் ஒரு அக்கறையில் அவங்க சொல்கிறாங்க, இது கேமுக்காக எந்த எக்ஸ்ட்ரீமுக்கும் நீ போய் தொலையாத, ஏன்னா இது கேம், இந்த பிக் பாஸ்ன்றது ஒரு கேம் தான். ஆனால் இது நீ நினைக்கிற மாதிரி ஒரு கேம் இல்லை. அதை ஒரு எப்படி சொல்ல, ஒரு டாஸ்கில் வந்து ஒரு பாட்டு பாடுற போட்டியோ டான்ஸ் ஆடுற போட்டியோ அந்த மாதிரி ஒரு டாஸ்க் பேஸ்டான ஒரு போட்டி இல்லை. இது வந்து கேரக்டர் பேஸ்டான போட்டி. யார் இங்கே நல்லவங்க, யார் வந்து கரெக்டான பாயிண்ட் பேசுகிறா இப்படின்றதா இதுக்கான போட்டி. ஆனால் நீ வந்து அதில் ஒரு எக்ஸ்ட்ரீமை டச் பண்ணுற பார்வதி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ பார்வதியும் பார்த்தீங்கன்னா கம்முன்னு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு தலையாடிட்டாங்க. ஸோ எனக்கு அதை பார்க்கும்போது ஓகே, பார்வதி எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் எல்லாம் நீங்கள் என்ன வேணால் சொல்லுங்கள், எல்லாத்தையும் நான் கேட்பேன், எல்லாத்தையும் ரிசீவ் பண்ணுவேன். எங்கள் அம்மா மட்டும் வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி சொல்லிட்டாங்கன்னா ஓகே, இல்லை எங்கள் அம்மா வந்து பார்வதி நீ பக்காவாக விளாட்ற அப்படின்ற அம்மா சொல்லிட்டாங்கன்னா சோழி முடிஞ்சுது. நீங்கள் யார் என்னென்னலாம் பார்க்க மாட்டாங்க, அவ்வளோதான், ரைட்டு அடிச்சிட வேண்டியது அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி அடிச்சிருவாங்க. பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம்
அதுக்கப்புறம் அவங்க அம்மா ஒன்ஸ் வந்ததுக்கப்புறம் யாருமே சொல்லாதீங்க. பிக் பாஸும் கேடிதாங்க. ஆக்சுவலாக பார்வதியோட ஃபேமிலி வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் உள்ள விடுற மாதிரி இல்லை. அவரை பொறுத்த வரைக்கும் பார்வதி ஃபேமிலி வரும்போது கமருதீன் ஃபேமிலி இருக்கணும். அதாவது கமருதீனுக்கும் பார்த்தீங்கன்னா இன்னும் கூப்பிட மாட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு அதுதான் ஸ்கெட்சாகவே இருக்கும். ஏன்னா இது வந்து விக்கல் சீக்கிரம் நேற்றே பேசிட்டு இருந்தான். இந்த மாதிரி பார்வதி ஃபேமிலி வராங்கன்னா கூடவே அதுக்கு அவங்க 24 ஹவர்ஸ் இருப்பாங்களே. ஸோ அவங்க இருக்கும் போதே பார்த்தீங்கன்னா கமருதீன் ஃபேமிலி உள்ள விடுவாங்க. அப்போ தான் ஒரு கிளாஷ் இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருந்தான். எனக்கு தெரிஞ்சு பிக் பாஸ் டீம் அதான் பிளான் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஒரு தரமான சம்பவங்கள் காத்துக்கிட்டு இருக்கு. பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா 24 மணி நேரம் அவங்க அம்மா உள்ளே இருந்தே ஆகணும். அந்த சமயத்தில் கமருதீன் ஃபேமிலியும் உள்ள இப்போ வந்துட்டு போயிட்டாங்கன்னா ஒரு பிரச்சனை இல்லை. ஒன்லி பார்வதி அவங்க அம்மா மட்டும் தான் இருப்பாங்க. இதுவே அவங்க இருக்க சொல்ல கமருதீன் ஃபேமிலி வந்தால் ஒரு மாதிரி பிளாஸ்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது. ஆனால் ஓவராலாக சொல்ல வச்சுக்கோங்களேன், அமித்தோட ஃபேமிலி வந்து பார்க்கும்போது அவங்க பொண்ணு செம்மையாக பாட்டு பாடிச்சிங்க. ஆக்சுவலாக அதை வந்து சொல்லணும். மெயினாக அதுக்காக தான் இந்த வீடியோ எடுக்கணும்னு நினச்சேன். ஏன்னா அந்த பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கும் அந்த பொண்ணுக்கு இருக்க அந்த பாண்டிங் வந்து ஆல்ரெடி ஸ்டேஜ். அமித் ஃபர்ஸ்ட் டைம் இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வரும்போதே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி நல்லா க்யூட்டாக பேசிட்டு இருந்தாங்க. நெக்ஸ்ட் இப்பயும் சரி லைவ்ல பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அந்த பொண்ணு அவ்வளோ க்யூட்டாக பாடுது. ஆக்சுவலாக பாட்டு அவ்வளோ சூப்பராக பாடுது. அந்த இடத்துல எல்லாரும் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி எங்கேஜிங்காக வச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த பொண்ணை வச்சு அவ்வளோ எங்கேஜிங்காக வச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். ஸோ ஓவராலாக பார்க்கும்போது அமித்துக்கு ஒரு சூப்பரான அட்வைஸ் வந்து அவங்க ஒய்ஃப் கொடுத்துருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். எல்லாத்தையும் லிஸ்ட் போட்டாங்க. சாண்ட்ரா என்ன பண்ணாங்க, இங்கே கானா வினோத் எப்படி சப்போர்ட் பண்ணுறாரு, எப்படி உங்க கூட பழகுறாரு, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீ வந்து திவ்யாவுக்கு பின்னாடி எப்படி பேசுற, எதுக்கு கனியை பத்தி எதுக்கு பின்னாடி பேசுற, எல்லாத்தையும் பத்தி எதுக்கு பின்னாடி லாஸ்ட் ஒரு 10 நாளா நீ பின்னாடியே பேசிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஆக்சுவலா அமித்துக்கு இப்போ நான் சொன்னேன்ல அந்த டாக்ஸிக் வந்து கொஞ்சம் கொஞ்சமா இறங்கிட்டே இருக்கு அப்படின்ற மாதிரி அதை வந்து அவங்க ஓரளவு கிளியர் பண்ணி விட்டுருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். இந்த கேங் கூடயே இருக்காத, இந்த கேங் கூடயே இருந்தா சீரழிஞ்சு போயிடுவாடா, தயவு செஞ்சு இங்கே இருக்காத, எல்லாரும் கூடயே பேசு பழகு. இவங்க வந்து ஒரு மாதிரி டாக்ஸிக் ஏதாவது பேசுறாங்கன்னா அங்க வந்து எந்திரிச்சு ஓடிடு, பார்வதி வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்றா அப்படின்ற மாதிரி கிளியரா சொல்றாங்க. ஏன் விஷயம் பார்த்தீங்கன்னா அவரு சாண்ட்ரா கூட அந்த புலம்பாத வரைக்கும் திவ்யாவை பத்தி தப்பா பேசல, ஓகேங்களா. அதே மாதிரி பார்வதி கிட்ட புலம்பாத வரைக்கும் கனியை பத்தி தப்பா பேசல, அது மாதிரி திவ்யா வந்து மார்க் பண்ணல. ஸோ அவங்க வந்து அரோராக்கு முத்தம் கொடுத்தது கூட அவர் கலாய்க்கிறாருன்னா எல்லாருக்குள்ளேயும் ஒரு இது இருக்குங்க, ஓகேங்களா. ஆனால் கண்ட்ரோல் பண்ணி வச்சுப்பாங்க. ஓகே இது எதுக்கு நம்ம சொல்லணும் அப்படின்ற மாதிரி. ஆனால் நமக்கு முன்னாடி இருக்கவங்க அது கலரி விடுற மாதிரி ஏதாவது பேசினாங்கன்னா மொத்தத்தையும் கொட்டிடுவோம்ல. ஆக்சுவலாக நமக்குள்ளேயும் இருக்கும். அதாவது எப்படி இருக்கும், இந்த மாதிரி இது திவ்யா பண்ணது ரொம்ப மோசம் இல்லை, கேவலம் இல்லை அப்படின்ற மாதிரி ஏதோ ஒன்று இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த இடத்துல அப்போ அமித்துக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இன்னொருத்தவங்க அதே பர்சனை பற்றி இந்த மாதிரி சொல்லும்போது ஆப்வியஸாக வந்துடும். ஸோ அதனால தான் சொல்கிறேன், யாரு கூட பழகுறோன்றது, அதாவது உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாருன்னு கரெக்டாக பிக் பண்ணு அப்படின்ற மாதிரி அவங்க ஒய்ஃப் வந்து ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காங்க. இதை விட தெளிவாக அமித்துக்கு யாரும் சொல்ல முடியாது. என்ன பண்ணுறது, ஆனால் டூ லேட் அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். இந்த வாரம் அமித்தை தூக்கிடுவாங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். டபுள் எவிக்ஷன் இருந்தால் அமித் காலி, அங்கே சுபிக்ஷா காலி அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். ஏன் ப்ரோ ஏன் அமித் தூக்குவாங்க, சுபிக்ஷா தூக்குவாங்க அப்படின்னா போன வாரமே அவங்களுக்கு ஓட்டு இல்லைங்க. சுபிக்ஷாக்கு இந்த வாட்டி எப்படி இருக்கும் போதுன்னு தெரியல, ஓகேங்களா. இப்போ வரைக்கும் ஓட்டு கம்மியாக தான் இருக்குது ஆப்வியஸாக. பட் இருந்தாலும் சரி, சாண்ட்ரா அமித் சுபிக்ஷா இவங்க 3 பேரில் தான் 2 பேருக்கு ஸ்கெட்ச் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அமித்துக்கு இந்த அட்வைஸ்லாம் கொடுத்துருக்காங்க. அதனால தான் ஒய்ஃப் வந்து இன்டெரக்டாக சொல்கிறாங்க, நீ சேஞ்ச் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அடுத்த வாரத்துலேயும் சேஞ்ச் பண்ணாத, எனக்கு இப்போத்துலேருந்தே சேஞ்ச் பண்ணு, இந்த நிமிஷத்துலேருந்தே சேஞ்ச் பண்ணு, அடுத்து வர 3 நாளுமே உங்கள்கிட்ட அந்த சேஞ்சை நான் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகே ஆக்சுவலாக வந்ததில் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் கவர் பண்ண மாதிரி ஒரு பெஸ்ட்டான ஒரு ஸ்பீச் கொடுத்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா அமித்தோட ஒய்ஃப் தான். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா பட டப்பு அடிச்சுட்டு போயிட்டாங்க. எல்லாத்தையும் டீட்டெயிலாக போட்டு நொறுக்கிட்டு போயிட்டாங்க. ஸோ வந்ததில் இது வரைக்கும் பார்த்த ஃபேமிலி வரைக்கும் சொல்கிறேன், அதில் அமித் ஒய்ஃப் தான் பெஸ்ட்டு. அதாவது உள்ளே வந்ததுக்கு கிட்டத்தட்ட கண்டஸ்டண்டாகவே நீ உள்ளே வந்திருக்கலாமா, அவ்வளோ தெளிவாக பேசுகிறமா அப்படின்ற மாதிரி இருக்கு. ஃபுல்லாக பார்த்துருக்காங்க, லைவை ஃபுல்லாக பார்த்துருக்காங்க. ஒவ்வொரு இடத்துலையும் அமித் எங்கெங்க யார் யார் பின்னாடி எப்படி பேசினாரு, அதை வந்து பேசாத 10 நாளாக நீ பேசிட்டு அதுக்கு முன்னாடி பேசலை, இப்போ தான் பேசுகிறேன். அது காரணம் வந்து சாண்ட்ரா கூட பழகிற, கமருதீன் கூட பழகிற, இங்கே வந்து பார்வதி கூட பழகிற. அவங்க பார்வதி கமருதீன் இவங்களுக்கான ரிலேஷன்ஷிப் எக்கேடு கேட்டு போனால் உனக்கு என்னையா, அதில் எதுக்கு நீ இன்வால்வ் ஆகிற, அவங்களுக்கு ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணணும் அதெல்லாம் உனக்கு தேவையா, ஏதோ ஒன்று அவங்க எது கண்டென்ட்டுக்காக பண்ணுறாங்களோ இல்லை உண்மையாக பண்ணுறாங்களோ அது ஏதோ ஒரு கர்மம், அதை நீ தொடவே தொடாத, அதில் நீ இன்வால்வ் ஆகவே கூடாது. அதில் எதுக்கு உங்ககிட்ட வந்து ஒரு விஷயம் ஷேர் பண்ணுறாங்கன்னா கூட அங்கேருந்து எந்திச்சு ஓடிடு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. பார்க்கலாம் அமித் இதெல்லாம் ஃபாலோ பண்றாரா அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். உங்களோட கருத்து கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். பை பை.